ஒரு நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய நாட்டுக்காகவும் உயிரை கூட துச்சமாக எண்ணி இறுதி வரை போராடி அந்த வெற்றியை கொண்டாடிய ஒரு மாவீரன் பிடல் காஸ்ட்ரோ அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 1953ஆம் ஆண்டு பாகிஸ்தான் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தனது சகோதரரோடு சேர்ந்து மோன்காடா அப்படிங்கிற பகுதியை தாக்குதலுக்கு உட்படுத்துறாரு. ஆனா இந்த தாக்குதல் தோல்வியில முடிவடையும். ஆனா பிடல் காஸ்ட்ரோ அதோட நின்றுகிறது. 1953 நடத்திய இந்த தாக்குதல் காரணமாக இவருக்கு மரண தண்டனை வழங்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. நீதிமன்றத்தில் பிடல் காஸ்ட்ரோ சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இது என்னோட வரலாற்றினுடைய ஆரம்பம் அப்படின்னு பதிவு செய்திருக்காரு. சிறையில் அடைக்கப்பட்ட பிடல் காஸ்ட்ரோ தன்னோட புரட்சிக்காக, தன்னோட எதிர்காலத்துக்காக சிறையில் இருந்தவாறே நூல் எழுதுறாரு. அங்க இருந்தே திட்டம் தீர்க்கிறாரு. 1956ஆம் ஆண்டுல சிறையில இருந்த பிடல் காஸ்ட்ரோ அடங்கலாக 82 போராளிகள் கிரீன்மா அப்படிங்கக்கூடிய படகினூடாக தப்பி வராங்க. அப்போ மலைப்பகுதி ஒன்றில் ஏற்பட்ட விபத்தின் காரணமாக 12 பேர் மட்டும்தான் உயிர் தப்புறாங்க. இந்த 12 பேருக்குள்ள பிடல் காஸ்ட்ரோ அவர்களும் உயிர் தப்புறாரு. இந்த ஒரு இடத்துலதான் கியூபாவினுடைய வரலாறு மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு கியூபா சுதந்திர நாடாக காணப்படுது அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் பிடல் காஸ்ட்ரோ அப்படிங்கக்கூடிய ஒரு தனி மனிதனுடைய தன்னம்பிக்கையும் உழைப்பும் அப்படின்னு சொல்லலாம். பரீட்சையில தோல்வி அடைந்தாலும், மரணமே தன் முன்னாடி இருந்தாலும் கூட தன்னம்பிக்கை விடாமுயற்சியின் காரணமாக ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காகவே புரட்சியாக போராடிய புரட்சி வீரன் பிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வீரமும் தன்னம்பிக்கையும் எந்த அளவு சிறப்பாக இருந்தது, அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய எதிர்கால அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் போராடினார் அப்படிங்கிறதுக்கு இறுதியாக பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு வீடியோ உங்க எல்லாருக்குமே சாட்சியாக அமைந்திருக்கும். இது போல மேலும் பல உற்சாகமூட்டும் கதைகளை கேட்கிறேன். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.